ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோலராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இனிமையான காலை பொழுதாக இருக்கிறது. லைட்டாக வெயில் வருது. இன்றைக்கி எங்களோட டியூட்டி காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் எழுந்திரிச்ச உடனே குடிக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ். அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லேசாக சூடு பண்ணி குடிக்க போகிறேன். இன்றைக்கி கருப்பு உளுந்து வறுத்து அரைச்சி புட்டு செய்ய போகிறேன். வானல் வச்சுட்டேன், காஞ்சி வச்சு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் சின்ன காப்படியில் அரை, இது கிளாஸில் இது முக்கால்வாசிக்கும் அது அரைக்கும். இதனால் வறுத்து அரை வச்சு இதை பொடி பண்ணி எனக்கு புட்டு செய்வேன். நல்லா வறுப்பட இதுலேருந்து ஒரு வாசனை வரும் பாருங்க, சூப்பராக இருக்கும். வறுத்து கொட்டிட்டேன். அடுத்து அரிசி, இது நல்லா பொரி அரிசி மாதிரி அப்படியே நல்லா பொரிய விட்டுறணும். அரிசி எப்படி நல்லா பொரி அரிசி மாதிரி பொரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பில் எடுத்துட்டு இதையும் இதோட போட்டுடணும். இது ரெண்டையும் நல்லா ஆற வச்சுக்கணும். இன்றைக்கி வறுத்து அரைச்ச கோழி குழம்பு செய்ய போகிறேன். கோழி குழம்பு இல்லை, கறி குழம்பு. அது என்ன நான் போட்டிருக்கேன்னா, மல்லி 3 ஸ்பூனு, 3/4 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூன் நற்சீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், மிளகாய். நான் மிளகாய் நேரடியாக இதிலே போட்டு அரைச்சி தான் செய்ய போகிறேன். மிளகாத்தூள் போட மாட்டேன். அதனால் கொஞ்சம் மிளகாய் தூக்கலாக போட்டிருக்கேன். ஏன்னா மிளகும் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப காரமாயிடும். இது கூட 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு. இதையும் வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து இது நல்லா வறுத்துட்டேன். இது ஆறட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இப்போது வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன். இதை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வெங்காயம் போட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இதையும் லைட்டாக ஒரு வதக்கணும். இதையும் அரைக்க தான் போகிறேன். இதை அப்படியே வச்சிடலாம். இதுவும் ஆறட்டும். அப்புறமா இதை போட்டு நம்ம அரைச்சிடலாம். இன்றைக்கி ஓக்கரினா கண்ணுக்குட்டி கறின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் கொழுப்போடு உள்ளது கொஞ்சம் எடுத்து இதை குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் கறி பொரிக்க போகிறேன். இதுக்கு தான் நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன். இது குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதனால் குக்கர் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்ற வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிட்டேன், காஞ்சி வச்சு. இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இது கொஞ்சோண்டு இதோடு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் அதில் வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன். இது சும்மா கொஞ்சோண்டு அதுக்குள்ளே இங்கே அந்த கறி பொரிக்க போகிறேன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் சட்டி வச்சுருக்கேன். இதை அதில் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
கொஞ்சோண்டு வெங்காயம். ஏன்னா அது ஒரு விசில் இருந்தால் போதும். அதுக்குள்ளே இதே சமயம் இதையும் நம்ம வதக்கிக்கிட்டு இருந்தோம்னா அந்த குழம்புக்கு உள்ள கறி வெந்துருச்சுன்னா இந்த குக்கர்லேருந்து அந்த குக்கருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சாந்து இதோட சேர்த்துக்கணும். 2 கறியிலையுமே சேர்த்துக்கணும். முதல்ல குழம்புக்கு சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சோண்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே அதில் வேறு போட்டு அரைச்சிருக்கேன். சும்மா ஒரு வாசனைக்கு தான். இப்போ இதை தூக்கி இதோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மிளகாத்தூளெல்லாம் போட போகிறோம். எல்லாமே வறுத்து அரைச்சிட்டேன். அதனால் ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சதுனால ரொம்ப பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நம்ம வதக்க வேணாம். சும்மா ஜஸ்ட்டு எல்லாம் கலந்து வந்தோடனே நம்ம கறி சேர்த்துடலாம். அதோட கறி சேர்த்துட்டா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது இன்னும் குக் ஆகலை. இது கூட கொஞ்சோண்டு தக்காளி போட்டுருக்கேன். இது கறி கொஞ்சம் பொரிக்கணும். அதுக்குள்ளது இது குழம்பு ரெடியாகிட்டே இருக்குது. நான் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். இதோட இது நல்லா கறியும் அந்த சாம்பல் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கறியும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த மிக்ஸியை அரைச்சி அந்த லெவலில் அந்த தண்ணியே அப்படியே கலந்து வச்சுருக்கேன். இதோட சேர்க்கலாம். இது குக்கர் மூடி போட்டு விட்டுட்டால் ஒரே ஒரு விசில் வந்தோடனே இதை எடுத்துடலாம். அதுக்குள்ளே கறி தக்காளி போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ இந்த மத்தை வச்சு அப்படியே மசிச்சிருக்கேன். இப்போ இதில் தூளுங்க சேர்த்துடலாம். வச்சுக்க இதில் என்னென்ன தூள் போட்டிருக்கேன்னா வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இப்போ கறியை இதோட சேர்த்துடலாம். நான் உப்பு இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுட்டேன். நான் இது தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா இப்போ நான் அதை திருப்பி குக்கரில் தான் வைக்கப்பேன். அதனால் நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை. இப்போ அது இன்னும் 2 விசில் வந்துடுச்சுன்னா கறியை எடுத்துடலாம். நான் ஒரு விசில் வச்சு எடுக்கலான்னு பார்த்தா கறி கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. அதனால் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன்னா அது அந்த கொஞ்சோண்டு தண்ணி சுடுறதுக்கும் அந்த கறி வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். அந்த குக்கர்லேருந்து அந்த சட்டி மாற்றிட்டு இதை குழம்பு சட்டிக்கு மாற்றிடலாம். இது இந்த கறியெல்லாம் கொள்கிறோம் அந்த காற்று வருதில்ல, அந்த ஸ்மெல் வருதில்ல, அது இழுக்கிறதுக்காக. நான் அந்த சமயம் வீடியோ செய்யும் போது சத்தமாக இருக்கா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னங்க நீங்கள் பேசும்போது சவுண்டே வரமாட்டேங்குது. இதுதான் காரணம். இதை நிறுத்திட்டோன்னா இது போயிடும். அடுத்து பொரியல் செய்ய போகிறோம். வானல் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன், காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுரும். இன்றைக்கி கிளைமேட்டு நல்லா குளிருது. ஆனால் கண்டிப்பாக சாயந்தரம் கோயிலுக்கு போகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 பேண்ட்டு 2 சட்டை போட்டு அதில் நான் போகும்போது நல்லா காற்றாக இருக்கும். வீட்டில் இன்றைக்கி இது மாதிரி காற்றுல போய் ஒரு பொண்ணு மலாதுன்னா உடம்பு சரியில்லை. அதனால் அவங்க ஸ்கூலுக்கு போகணும், லீவ் போட்டிருக்காரு. குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு திறந்துட்டேன். எப்படி பாருங்கள், அதில் எண்ணெய் பிரித்து சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் சுண்டணும்.
இதை வந்து இந்த கறி பொரிச்ச இல்லையா, அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த சட்டியில் குழம்பு மாற்றிட வேண்டியதான். இதை இதில் மாற்றிட்டேன். இன்றைக்கி வந்து கொக்கோப்லா, இது வந்து அவரைக்காய், நம்ம ஊரில் அவரைக்கான்னு சொல்லலாம். இது அவரைக்காய் வகையில் இது ஒரு வகை. இது இங்கே ஃப்ரான்ஸில் வந்து கொக்கோப்லான்னு சொல்கிறது. இதை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொரியல் தான் செய்ய போகிறேன். இதை ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும். இதை மூடிடலாம். குழம்பு அடுப்பில் வச்சுட்டேன். இங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இதில் படவம் போட்டிருக்கேன். இப்போ காய்கறி சேர்த்துறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே மூடி வைக்கலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் புளிஞ்சிடும். அப்புறமா தண்ணி ஊற்றலாம். குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் சுண்டணும். இப்போ இந்த குழம்புல கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். பேசிக்காக எனக்கு உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் இதுக்குன்னே ஒரு சைக்கோ குடும்பம் இருக்குது. எல்லாம் அந்த உருளைக்கிழங்கு தான் வேணும்னு அப்பா கூட சேர்த்துக்கிட்டு தொல்லை பண்ணுவாங்க. இல்லை என் வீட்டுக்காரும் பிள்ளைங்களும் ஒரே கட்சி. உருளைக்கிழங்கு போடுங்க, உருளைக்கிழங்கு போடுங்க. சரி, பிள்ளைங்களுக்காக தான் அவன் உருளைக்கிழங்கு சேர்ப்பானுங்களேன். சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அது போடாமல் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் போட்டால் தான் என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அப்பாவும் பையனும் தொல்லை பண்ணுவாங்க, உருளைக்கிழங்கு போடலையா, உருளைக்கிழங்கு போடலையா. அது என்னோடய தப்பாக சொல்லலாம். நான் சின்ன வயசுலேருந்து அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி எல்லாமே சேர்த்து தான் கொடுப்பேன். அதனால் சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன கொடுக்குறதுனால அவங்க அந்த கூலியே வளர்ந்துட்டாங்க. அதனால் உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு சேர்த்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்தா முடிஞ்சிச்சா. கொஞ்சம் நேரம் ஆன உடனே கடைசி உருளைக்கிழங்கு வெந்த உடனே நிறுத்திட வேண்டியதான். இது இங்கே பொரியல் என்ன நிலைமையில் இருக்குது பார்க்கலாம். அதிலே வந்துருச்சு. இப்போது நமக்கு வந்து ஒரு சும்மா தண்ணி எடுத்து கொஞ்சம் தெளித்து விட்டால் போதும். இந்த உருளைக்கிழங்கு அந்த கறி பொரிக்கிறோம்ல, அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புல கூட போட மறந்துட்டேன்னு சொல்லி தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த கறி பொரிக்கிறதுல உருளைக்கிழங்கு போடலைன்னு வைங்களா, ஐயோ எங்கள் வீட்டில் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. ஏப்பா கறியில் உருளைக்கிழங்கு போடலை, கறியில் உருளைக்கிழங்கு போடலை. அதில் என் பையன் இருக்கான் அவருக்கு, அவன் அப்படி அம்மா அம்மான்னு அப்படியே பின்னாடியே சுற்றி வருவான். அம்மா மாதிரி ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி பாட்டு பாடுவான்னு வைங்களா. இந்த கறியில் மட்டும் உருளைக்கிழங்கு போடலைன்னா அவன் அப்படியே அவங்க அப்பா கூட சேர்த்துப்பான். அம்மா மறந்துட்டாங்க. அதனால் நான் உப்பு போட மறந்தாலும் மறப்பேனே ஒழிய இந்த கறியில் உருளைக்கிழங்கு போட மட்டும் மறக்க மாட்டேன். இந்த உருளைக்கிழங்குக்கு நிறைய கதை இருக்குது எங்கள் வீட்டில். எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே இது காலையில் இது வறுத்து வச்சோம்ல, இந்த டைம் இருக்குது. இப்போ இதை அரைச்சி வச்சுட்டேன்னா இப்போது 4 மணிக்கு இன்றைக்கி இதுதான் குத்தே எங்கள் வீட்டில். இந்த தேங்காய் வந்து பாருங்களேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். வாங்கி துருவி கோஷ்லி பண்ணி வச்சுருந்தேன். இந்த டெக்கோஷ்லி பண்ணோன்னே எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. ஆனால் தேங்காய் பூ வாங்கினீங்கன்னா அது வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கெமிக்கல் போட்டு தான் செஞ்சுருப்பாங்க. அதனால முக்கால்வாசி நான் தேங்காய் வாங்கின்னு வந்து துருவி வச்சுப்பேன். அதையும் கரெக்டாக சொல்லணும்னா எங்கள் வீட்டுக்காரத்தான் கெஞ்சி குத்தாடி பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி திருவி வாங்கி வச்சுப்பேன். காய்கறி முக்கால் பதத்தில் வெந்துருச்சு. இப்போது இது கூட நான் தூள் சேர்த்துருக்கேன். என்ன சேர்த்துருக்கேன்னா குழம்பு தூள் கொஞ்சமும், எக்கு குருமா மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த எக்கு குருமா மசாலா சேர்க்கலாம், நீங்கள் மட்டன் மசாலா சேர்க்கலாம், சிக்கன் மசாலா சேர்க்கலாம். இந்த பொரியலில் இந்த மாதிரி உள்ள மெத்தடில் உள்ளது செஞ்சு பாருங்களேன். அப்போ அந்த பொரியல் வந்து கறி பொரித்து சாப்பிட்டா என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ருசியில் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது
இந்த மிளகா வாசனை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பு நிறுத்தலை, சிம்மில் இருக்குது. குழம்பு முடிகிற பக்குவத்தில் வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு அப்படி எடுத்து போடும்போது வெந்து பாதி வேகாமல் பாதி இருக்கணும். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கஸ்தூரி மெத்தி கொஞ்சோண்டு, கருவேப்பிலை இருக்குல்ல அதோட தூள் கொஞ்சம் போட்டு அப்படி மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ இதில் நான் கஸ்தூரி மெத்தி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், கறிவேப்பிலை இருக்குல்ல அதோடைய தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்போது கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு இதை நல்லா கிண்டி நிறுத்திட வேண்டியது. அடுப்பு காலியாகிடுச்சு. அப்புறமா இதில் கொண்டு வந்து அந்த குக்கரில் பொரிச்சக்கறி வச்சுருக்கோம்ல அதை வச்சு ஒரு விசில் போட்டு இதை நிறுத்திடலாம். குழம்பு முடிஞ்சிடுச்சு. இது வந்து நம்ம ரைஸுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் கொத்தமல்லி தலையை எப்படி பச்சை பச்சேர்னு பாதுகாக்கிறேன். இது வாங்கி 1 வாரம் ஆச்சு. சொன்னா போவீங்களா? நல்லா இறுக்கமாக மூடி வச்சிடணும். வச்சுட்டா அப்படியே இருக்கும். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ஸ்மூத்தி என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா அவோக்கா, கேரட்டு, ஒரு 4 பாதாம், ஒரு கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சை, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு அரைச்சி அதில் கொஞ்சோண்டு கடைசி மியல் தேன் போட்டு வச்சுருக்கேன். இதை தான் நான் இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்க போகிறேன். பொரியல் முடிஞ்சிருச்சு. தேங்காய் பூ தூவி இதை நல்லா கலந்து நிறுத்திட வேண்டியதான். இந்த புட்டு மாவுக்கு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை சாயந்தரம் ஒரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா பிள்ளைங்களுக்கு 4 மணிக்கு இதை கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வெப் சீரியல் எடுத்து பார்த்துட்ருக்கேன். ப்ரைமில் இருக்குது. நல்லா இருக்குது கதை. வித்தியாசமான போலீஸ் கதை, க்ரைம். நாகாலாந்தில் நடக்கிற மாதிரி அந்த கதையை விட இந்த நாகாலாந்து ஊர் காட்டுறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே இயற்கையான கலந்து நம்மளும் அந்த ஊரில் போய் வாழ மாட்டோமா அந்த மாதிரி ஒரு அழகான ஊர் அது. அதுக்காகவே அதை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே பார்த்துட்ருக்கேன். அது இன்னும் முடிக்கல. இன்னும் 3 எபிசோடு இருக்குது. இன்றைக்கி பார்த்துக்கிட்டே இந்த பூண்டை உரித்து எடுத்துட்டேன். ஒரே கல்லில் 3 மாங்காய் என்ன நம்ம 5 மாங்காய் கூட அடிக்கலாம். ஆனால் நம்ம வேலை செய்கிறதுக்கு அதுக்கு அது மாதிரி டெக்னிக்காக எதை முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்தந்த சமயம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சமையல் வந்து ஒரு நொடியில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஹெல்த்தியாகவும் செய்யலாம், ரசிச்சும் செய்யலாம். To be honest, நான் உங்கள் ஆர்டரை கேட்டு நடக்கிற ஐடியாலே இல்லை. சாரி சார், உங்களுக்கு தெரியணும்னு நினச்சேன். இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? நீங்கள் அடைக்கல கொடுத்து வச்சுருக்கீங்க. இது வந்து மோர் குழம்பு தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டு இதை நிறுத்திட வேண்டியதான். இது வந்து நான் தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன்ல அதை இது ஏற்கனவே நேற்று உள்ளது இதில் சேர்த்துட போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். திருப்பி இதுக்கு உர ஊற்றணும். இந்த சட்டி இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்தலாம். இது தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது இப்போ தான் விசில் வர ஆரம்பிச்சிருக்கு.
கறி முடிஞ்சிருச்சு. அதுக்காக நிறுத்திட வேண்டியதான். வேலை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே அப்படியே தொடச்சிக்கிட்டே வந்துட்டேன். தொடச்சிட்டேன்னா இன்றைய வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம லஞ்சோடு முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டம்லாம் வரும். பொம்பளைங்களுக்கு என்றைக்குமே முடிவுன்றது கிடையவே கிடையாது. பளிச்சின்னு ஆயிடுச்சா? இப்போ வரைக்கும் முக்கியமானது எல்லாம் செஞ்சாச்சு. அடுத்து மதியானம் பிள்ளைங்க சாப்பிட வருவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சாயந்தர வேலை என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? கறி, பீஃப் வறுவல், உருளைக்கிழங்கு போட்டு, அது கூட அவரைக்காய் பொரியல். அதுக்கு குழம்பு, பீஃப் குழம்பு, உருளைக்கிழங்கு போட்டு நாட்டுக்கோழி செய்வாங்க வறுத்து அரைச்சி, அந்த மாதிரி குழம்பு திக்கா. அது கூட சுட சுட சாதம் கூட தயிர் தாளிச்சிருக்கேன். தொட்டுக்க எலுமிச்சை ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். புட்டு வச்சுக்கிட்டு இருக்கு, அங்கே இட்லி வந்துட்டுருக்கு. எழுந்திரிச்சு சர்க்கரை போட்டிருக்காங்க, நாட்டு சர்க்கரை. அதை அப்படியே போட்டு கிண்டிட வேண்டியதான் சுட சுட. புட்டு ரெடி ஆயிடுச்சு. கருப்பு உளுந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்தா சரியா? சுட சுட இட்லி. இன்றைக்கி நல்லா சூப்பராக இட்லி வந்திருக்கு இந்த தடவை. அது ஒரு சமயம் அமைஞ்சிரும் அப்படி. இங்கே பாருங்கள், வெயில் அடிக்குதா பாருங்கள். சூரியன் மறைகிறார். இப்போ பாருங்கள், கிரேல் கொட்டுது. கிரேல்னா நம்ம ஊரில் என்ன மழை சொல்லுவாங்க, அது கட்டி கட்டியாக வருவேன் அந்த மாதிரி. இந்த ஊரை நம்பி இறங்க முடியாது, அதுதான் ஒரு பெரிய தொல்லை. நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கேன். கோயிலுக்கு இறங்கலான்னு நினச்சேன். எல்லாம் ரெடியாகி மாற்ற போட்டுட்டு வெளியில் வரேன், மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ பிரச்சனை என்னென்னா, கொடை எடுத்துகிட்டு போகிறதா, கொடை எடுக்காமல் போகிறதா. எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா? என்ன செய்யலாம்? கமலஹாசன் படத்தில் வர்ற மாதிரி பாட்டு தான் பாடணும். ஒரு அந்தி மலை பொழிகிறதுன்னு பாடினார். இப்போ நம்ம என்ன சாயந்தர நேரத்து மழையாக இருக்கிறதுனால மாலை மலை பொழிகிறதுன்னு பாடணுமா? பின்னால்மா மழை நின்றுடுச்சு, அதனால் நடந்து கிளம்பிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஓகே, இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைய வேலை இனிதாக முடியும். இதுவரை இனிதாக முடிந்தது. இனிமேலும்
இறைவன் இனிதாக முடிப்பார். சன் மறையுது பார்த்தீங்களா? எனக்கு இந்த வாக்கிங் போகிறத விட அந்த போகும்போது அந்த கிளைமேட்டு, அந்த சூழல், அந்த பத்திமோ, ஃப்ரான்ஸில் நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப ஒரு கால்மான இடம். நாங்கள் இருக்கிற கர்த்தியே ரொம்ப சத்தம் புரி அதெல்லாம் இருக்காது. என்னோடய இடம் நான் ஒருத்த இடத்துல ரசித்து வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த இடம். இந்த நடந்து போகிறது, இங்கே வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். வாக்கிங் போகிறதே பெரிய கஷ்டமான விஷயமாயிடுச்சு இப்போ எல்லாருக்கும். ஆனால் அதுவே ஒரு நல்ல சூழலாக இருந்தால் போகிறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி தான் பாருங்க, இந்த பக்கம் நம்ம கார் வர்றது போகிறது இதை ரசிச்சுக்கலாம், இந்த பக்கம் பார்த்துக்கலாம். எனக்கு வீட்டில் வேலை செய்கிறத விட வேலை செய்கிறதும் பிடிக்கும் தான் என்னுடைய வேலைகள். அது இல்லாமல் எனக்கு இந்த வாக்கிங் வரும்போது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களோட கர்த்தியே எங்கள் பக்கத்தில் இருக்கிறது, எந்த பக்கம் போனாலும் சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன பனி மாதிரி பேஞ்சு நிறுத்திடுச்சு, அதனால் கொஞ்சம் குளிர் இல்லை. ஆனால் குளிர்து தான். எல்லோரும் எப்படி போத்திக்கிட்டு போகிறாங்க பாருங்க. இது எலுமிச்சை சாதம் நாளைக்கு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக தாளிக்க போகிறேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், இதில் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. இப்போது நான் கறிவேப்பிலை போடாமல் கறிவேப்பிலை தூள் போடணும். ஏன்னா கறிவேப்பிலை போட்டோன்னு எல்லாம் தூக்கி வச்சுருவாங்க, அதோட சத்து அதில் போகாது. அதனால் கொஞ்சமாக நான் தீ சிம்மில் தான் வச்சுருக்கேன், அதனால் கவலைப்பட வேண்டாம். கறிகிற மூணு. இப்போ மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம், லைட்டாக நல்லா இப்போது எலுமிச்சை சாறு அப்படியே நிறுத்திட வேண்டியது தான் அடுப்பேன்.
இப்போ சாதம் போட்டிருக்கேன், நல்லா சுட சுட சாதத்தை போட்டு கிளற வேண்டியது தான். சாதம் நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம் ஆறின உடனே இந்த எலுமிச்சை சாதத்தை இதில் ஊற்றி கிண்டிட வேண்டியதான். எப்போதுமே எலுமிச்சை சாதம் முதல் நாளே கிண்டி வச்சிட்டோம்னா அது டேஸ்ட்டு வேறு லெவல் தான். இந்த வேர்க்கடலை இருக்குதுல்ல, இதில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். யாருக்கு பிடிக்காதவங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்படியே பொறுக்கி வச்சுருவாங்க ஒரு ஓரத்தில். அதை பிடிச்சவங்க நாங்கள் போய் எடுத்துப்போம். இது நல்லா கிண்டி மூடிட்டேன். அப்பாடா, இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஓகே, நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.